அனைவருக்கும் வணக்கம். வேர்ல்டு கப் T20 2024 ஹோஸ்ட் பை வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் USA. நம்ம டெய்லி ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் தமிழ் வேர்ல்டு கப் மேட்சோடைய ஃபேண்டசி டீம் அனாலிசிஸ் தான் தமிழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான மேட்ச் வேர்ல்டு ஃபுல்லாகவே ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மேட்சாக இருக்கும். நிறைய வியூஸ் க்ரோர் கணக்கில் வியூஸ் போகக்கூடிய ஒரு மேட்சாக இருக்கும். அந்த மேட்ச் குரூப் ஏல இந்தியா vs பாகிஸ்தானுடைய மேட்ச். பாகிஸ்தான் இன்னைக்கு நடக்கிற மேட்ச்ல வாழ்வா சாவா டூ ஆர் டை மேட்ச். ஏன் டூ ஆர் டை மேட்ச்னா பாகிஸ்தான் USA கிட்ட தோத்துட்டு ரன் ரேட்டும் 0ல இருக்காங்க. அட் த சேம் டைம் இன்னைக்கு இந்தியா கூட தோத்துட்டாங்கன்னா இவங்க வெளியில போயிடுவாங்க, இவங்க உள்ள வந்துடுவாங்க, USA த்ரூ ஆயிடுவாங்க, இந்தியாவும் ஆல்மோஸ்ட் த்ரூ ஆயிடுவாங்க. ஸோ குரூப் ஏல இந்தியாவும் USAவும் உள்ள போவாங்க. இன்கேஸ் இன்னைக்கு பாகிஸ்தான் வின் பண்ணாங்கன்னா திரும்ப இந்த 3 பேர்ல இந்தியா, பாகிஸ்தான், USAல யார் நல்லா வின் பண்றாங்களோ, அடுத்தடுத்த மேட்ச் யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இழுபறி நீடிக்கும், ஒரு சமூகமான சூழ்நிலை வராது. இன்னைக்கு இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவும் USAவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. அதுதான் குரூப் ஏவோட மேட்ச். நேற்று நடந்த மேட்ச் பார்த்துருப்போம். நியூசிலாந்து படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஸோ நியூசிலாந்து மட்டமாக ஆடினாங்க. ஆப்கானிஸ்தான் பயங்கரமாக விளையாடி வின் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா டீம்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க, இங்கிலாந்து தோத்துட்டாங்க. ஸோ எல்லா குரூப்லையுமே இழுபறி இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீலங்கா 2 மேட்ச் தோத்துருக்காங்க. ரொம்ப இழுபறியா போயிட்டு இருக்கு குரூப் டில. ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் குரூஷியல் மேட்ச். ஸோ இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியா உள்ள போயிடுவாங்க. இதுதான் 8 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இங்க பாயிண்ட்ஸ் டேபிள் பாருங்க. USA 2ல 2 வின்னு, டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. 0.626 4 பாயிண்ட்ஸ். ரன் ரேட்ல ரொம்ப டாப்ல இருக்காங்க. இந்தியா ரன் ரேட்ல ரொம்ப டாப், பிளஸ் 3.06ல இருக்காங்க. ஸோ டாப்ல இருக்கும். நம்ம தோத்தாலும் ஒரு 5 ரன் 2 ரன் மினிமம் மார்ஜின்ல தோத்தா அந்த ரன் ரேட் அடி வாங்காது. அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மைனஸ்ல தான் இருப்பாங்க. பாகிஸ்தான் 0ல இருக்காங்க. இந்த +3 அப்படிங்கிற ரன் ரேட் நமக்கு ஒரு நல்ல ரன் ரேட்டாக இருக்கும். ஸோ இந்தியா 2, கனடா 2, பாகிஸ்தான் 0, அயர்லாந்து 0. இன்னைக்கு பாகிஸ்தான் தோத்தாங்கன்னா 0ல இருப்பாங்க, அயர்லாண்டும் 0ல இருப்பாங்க, கனடா மட்டும் 2ல இருப்பாங்க. ஸோ நம்ம டீம் 4-4ன்னு இருக்கும். நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப்ல போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இன்னைக்கு இந்தியா வின் பண்ணும் பட்சத்தில். இந்த மேட்ச் நம்பர் 19 சண்டே. டேட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 9, 2024. டைம் இரவு 8 மணி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். வென்யூ நாசா கவுண்டி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம். இந்த பிச்சு நம்ம ஆல்ரெடி நிறைய மேட்ச் பார்த்துருப்போம், இந்த வேர்ல்டு கப் சீசன்லேயே பார்த்துருப்போம். இது ரொம்ப போலிங்க்கு ஃபேவரான பிச், பேட்டிங்க்கு ஃபேவராகவே இல்லை. ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச் கையில் அடிபட்டு போயிட்டாரு. ஹெவி ஹை பவுன்ஸ் அண்ட் ஹெவி லோ பவுன்ஸ் ரெண்டுமே நடக்கும். LPW நிறைய நடக்கும், போல்டும் நிறைய நடக்கும். ஹர்திக் பாண்டியா கூட இன்ஸ்விங் பண்ணி பால் உள்ள கொண்டு போயிருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிச்சு தான் நம்ம நாசா கவுண்டியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பார் ஸ்கோர், ஒரு நல்ல ஸ்கோர், ஒரு டிஃபரெண்ட் ஸ்கோருங்கிறது 150 to 160 இருக்கும். முதல் இன்னிங்ஸ் அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆவரேஜ் இன்னிங்ஸ் பார்ப்போம். முதல் இன்னிங்ஸ்ல 119 அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஆவரேஜான ஸ்கோர் 106 ரன்கள். டாஸ் வின் பண்ற டீம் பேட்டிங்கே எடுப்பாங்க. ஸோ பேட்டிங் எடுத்து முதல்ல பேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 106 ரன்கள் இருக்கு. ஆவரேஜான 4 முதல் இன்னிங்ஸ்ல 4, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 2. முதல் இன்னிங்ஸ்ல ஆவரேஜான 6 1, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஆவரேஜான 6 2. ஆவரேஜான விக்கெட் லாஸ் முதல் இன்னிங்ஸ் 8, ரெண்டாவது இன்னிங்ஸ் 5. பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 65 முதல் இன்னிங்ஸ், ரெண்டாவது இன்னிங்ஸும் 65. போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸ் 100, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல அதிகமான போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ செகண்ட் போலிங் நம்ம நிறையவே எடுக்க வேண்டியது இருக்கும். ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸ்ல 77, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 121 பாயிண்ட் கிடைக்கும். அண்ட் ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸ் 23, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். ஸோ முதல் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஃபாஸ்ட்டுக்கு நிறையா வரும். பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இங்கே நிறைய வரும். பவுண்டரிஸும் முதல் இன்னிங்ஸ்ல வரும். 6 இங்க ஒரு 6 வரும், இங்க 2 6கள் வரும். ஆவரேஜான விக்கெட் லாஸ் முதல் இன்னிங்ஸ் 8, ரெண்டாவது இன்னிங்ஸ் 5 வருது. ஸோ இதுதான் நாசா கவுண்டி இன்டர்நேஷனலோட ஆவரேஜான பாயிண்ட்ஸ். T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் பிலோ ஸ்கோர் 150
3 தடவையும், 152 169 0 டைம்ஸும், 172 189 ஒரு தடவையும், above 180 0 டைம்ஸும் நடந்திருக்கு. 8-8ல மொத்தம் 12 மேட்ச், இந்தியா 9 மேட்சும் பாகிஸ்தான் 3 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. 8-8ல இந்தியா vs பாகிஸ்தான் T20 இன்டர்நேஷனல். இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது நாசா கவுண்டி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஸ்கோர் கார்டு. நம்ம வார்ம் அப் மேட்ச் பார்த்துருப்போம். இந்தியா வந்து முதல்ல பேட் பண்ணி 182 ரன் அடிச்சிருப்பாங்க. பங்களாதேஷ் 122 ரன் அடிச்சிருப்பாங்க. ஹர்ஷதீப் சிங் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. சிவம் தூபே 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஓப்பனிங் பேட்டர்ஸ் போத் டீம் வந்து கொலாப்ஸ் ஆயிருப்பாங்க. ஜூன் 3 நடந்த மேட்ச் முதல் பேட்டிங் பண்ண டீம் 77 ரன், 1 விக்கெட், 19 ஓவர். குஷால் மெண்டிஸ் 19 ரன்கள் அடிச்சிருப்பாரு. சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் 80 ரன், 4 விக்கெட் விட்டுருக்காங்க. இந்த 77 சேஸ் பண்றதே டஃபா தான் இருந்திருக்கு. 16 ஓவர் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. குவிண்டன் டிகாக் 20 ரன் அடிச்சிருப்பாரு. முதல் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் 7 விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் 2 விக்கெட்டும், முதல் இன்னிங்ஸ் அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸ் இரண்டும் 2 விக்கெட்டுகள் ஸ்பின் விழுந்திருக்கு. ஆண்ட்ரிங் ஆர்ஜா 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அசரங்கா 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. இந்தியா vs அயர்லாந்து மேட்ச்ல அயர்லாந்து முதல் பேட் பண்ணாங்க. 96 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 16 ஓவர்ல ஹர்திக் பாண்டியா 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. இந்தியா 97க்கு 12.2 ஓவர்ல பென் ஒயிட் மட்டும் 1 விக்கெட் எடுத்திருப்பாரு. இந்தியா வான் பை 8 விக்கெட்ஸ். ஜூன் 7ஆம் தேதி நடந்த மேட்ச் கனடா ஃபர்ஸ்ட் பேட்டிங் 137 ரன்களுக்கு 7 விக்கெட் இழந்திருக்காங்க. நிக்கோலஸ் கிர்டான் 49 ரன் அடிச்சிருப்பாரு. அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் 125 ரன்கள், 7 விக்கெட் இழப்பிற்கு 20 ஓவர்ல ஒரு போலரா மார்க் அடர் 34 ரன் அடிச்சிருப்பாரு. பிளேயர் ஆஃப் த மேட்ச் என் கிர்டான் வாங்கியிருப்பாரு. ஜூன் 8ஆம் தேதி நடந்த மேட்ச் நெதர்லாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. அண்ட் நெதர்லாந்து 109 விக்கெட்டுகள் இழப்புக்கு 103 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. ஏஸ் சிங்கிள் பேட் வந்து 40 ரன் அடிச்சிருப்பாரு. டேவிட் மில்லர் வந்து 59 ரன் அடிச்சிருப்பாரு. சவுத் ஆப்பிரிக்கா 106க்கு 6, 18.5 ஓவர். இந்த 106 ரன்களுக்கு 18-19 ஓவர் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. டேவிட் மில்லர் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருப்பாரு. இந்த என் கிர்டான், டேவிட் மில்லர், ஸோ இந்த 2 பிளேயருமே லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனே நீங்கள் மைண்ட் செட்டில் வைக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது சிவம் தூபே அண்ட் ரிஷப் பண்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஆனால் இது பாகிஸ்தான் வந்து ரொம்ப லோவாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு சின்ன டீம் மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்குற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போது சிவம் தூபே, ரிஷப் பண்ட்கிட்ட இருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸையும் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் பிளேயர் வைஸ் பார்ப்போம். பாசிபிள் பிளேயிங் 11 அண்ட் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ரோஹித் சர்மா கடைசி மேட்ச் 52 ரன்கள் அண்ட் விராட் கோலி 1 ரன்கள். சூரியகுமார் யாதவ் 2 ரன்ல அவுட் ஆயிருப்பாரு. ரிஷப் பண்ட் 36 நாட் அவுட். ஹர்திக் பாண்டியா ஒரு 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. சிவம் தூபே 0 நாட் அவுட். ஜடேஜா விக்கெட் எதுவும் எடுக்கல. அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட். முகமது சிராஜ் 2 விக்கெட் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா 2 விக்கெட் அண்ட் ஹர்ஷதீப் சிங் 2 விக்கெட். அண்ட் முகமது ரிஸ்வான் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் முகமது ரிஸ்வான் 9 ரன்கள். பாபர் அசாம் 43 அண்ட் உஸ்மான் கான் வந்து 3 ரன்கள். ஃபக்கர் சமான் 11 ரன்கள். சதாப் கான் 40 ரன் பிளஸ் 0 விக்கெட். அசாம் கான் 0. இஃப்திகார் அகமது 18 ரன் பிளஸ் 0 விக்கெட் அண்ட் ஷைன் அஃப்ரிதி 0. ஹரிஷ் ராவ் 1 விக்கெட் அண்ட் நயீம் ஷா 1 விக்கெட் அண்ட் முகமது அமீர் 1 விக்கெட். நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னு எடுத்தீங்கன்னா யார் யாரு இது வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் பிளேயராக பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். அண்ட் ஹர்திக் பாண்டியா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். இந்த 2 பிளேயர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபக்கர் சமான் ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய பிளேயராக இந்தியா கிட்ட விளையாடுவார், நல்லா விளையாடுவார். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஷைன் அஃப்ரிதி நம்ம இந்தியா கிட்ட வெளுத்து வாங்குவார். ஸோ இந்த 4 பிளேயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பாங்க, ரொம்ப மஸ்ட் பிக்காகவும் இருப்பாங்க. இந்த 4 பிளேயர் வந்து ஒரு டிஃபால்ட் பிக் இல்லை ஒரு பேஸ் டீமாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு வரும்போது இங்கே வந்து ரிஷப் பண்ட் இருக்காரு, சூரியகுமார் யாதவ் இருக்காரு, சிவம் தூபே. ஸோ சூரியகுமார் யாதவ் வந்து லாஸ்ட் மேட்ச் 2 ரன் 0, 2, 11 இப்படி இருக்கிறதுனால இந்த மேட்ச் வந்து அவர்கிட்ட ஒரு நல்ல இன்னிங்ஸே எதிர்பார்க்கலாம். ஒரு மஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். ரிஷப் பண்ட் 36 அடிச்சிருப்பாரு. சிவம் தூபே 0ல இருப்பார். ஸோ ரிஷப் பண்டா சிவம் தூபேவான வரும்போது சிவம் தூபே ரிஷப் பண்டை வந்து ரொட்டேஷனில் நம்ம பிக் பண்ணிக்கிட்டே வரணும். சிவம் தூபேவும் ரிஷப் பண்டும் நம்ம ரொட்டேஷன் பிக்காக கொண்டு வரணும். இப்போ போலிங் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போலிங்கில் இங்கே யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார் ஹர்ஷதீப் சிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜடேஜா ஆர் அக்ஷர் பட்டேல்னு வரும்போது ஜடேஜா எடுத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் வேணாம், அக்ஷர் பட்டேல் எடுத்தீங்கன்னா ஜடேஜா வேணாம். ஸோ இப்படி தான் வந்து காம்பினேஷன்ஸ் வந்து கொண்டு போகணும். ஸோ இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பிளேயர் வந்து நம்ம இந்தியாவில் நம்ம பார்த்துருக்கோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஃபக்கர் சமான், ஷஹீன் அஃப்ரிதி. இதில் நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா உஸ்மான் கான் ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார், அதாவது இம்பார்ட்டன்ட் ஒரு ரொட்டேஷனல் பிக்காக இருப்பார். அப்படி இல்லைன்னா அசாம் கான் ஒரு ரொட்டேஷனல் பிக்காக இருப்பார். இந்த 2 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர் வந்து மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. இங்கே யார் யாரெல்லாம் விக்கெட் எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஸ் ராஃப் அண்ட் முகமது அமீர் வந்து ஒரு இம்பேக்ட் பிளேயராக இருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1 2 3 4 8 4 ஒரு 13 பிளேயர்ஸ் வந்து நமக்கு ரொட்டேஷன் முறையில் பயன்படுத்தலாம். பவர் பிளே பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங், முகமது சிராஜ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அண்ட் டெத் ஓவரில் பும்ரா அண்ட் முகமது சிராஜ். ஹர்ஷதீப் சிங் பொறுத்த வரைக்கும் டெத் ஓவரில் நிறைய ரன்ஸ் கொடுக்குறாரு. அவருக்கு ஓவர் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனால் கண்டினியூஸாக கொடுத்துட்டு வராங்க. பட் ஹர்ஷதீப் சிங் டெத் ஓவரில் ரொம்ப அடி வாங்குறாரு. இங்கே வந்து பவர் பிளே பார்த்தீங்கன்னா ஷஹீன் அஃப்ரிதி அண்ட் நயீம் ஷா அண்ட் டெத் ஓவரில் ஹரிஸ் ராஃப் அண்ட் முகமது அமீர் டெத் ஓவரில் போடக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. இப்போ பேட்டில் பார்ப்போம், இந்தியா பிளேயர் பேட்டில். ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஹரிஸ் ராஃப், ஷஹீன் அஃப்ரிதி. விராட் கோலி, ஷஹீன் அஃப்ரிதி, முகமது அமீர். ரிஷப் பண்ட் வந்து ஷதாப் கான். சூரியகுமார் யாதவ், ஹரிஸ் ராஃப் அண்ட் நயீம் ஷா அண்ட் ஹர்திக் பாண்டியா ஹரிஸ் ராஃப். இப்போ ஹரிஸ் ராஃப் பார்த்தீங்கன்னா 1 2 3 அதனால தான் ஹரிஸ் ராஃப் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். ஒரு 3 பிளேயரை வந்து தொடர்ந்து அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சரி, 2வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஷஹீன் அஃப்ரிதி 1 2 இருக்காரு. நயீம் ஷா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருப்பாரு. முகமது அமீர் பார்த்தீங்கன்னா 1 இடத்துல இருப்பாரு. அண்ட் ஷதாப் கான் ஒரு இடத்துல இருப்பாரு. ஸோ ஆக மொத்தம் ஷஹீன் அஃப்ரிதி ஒரு நெக்ஸ்ட் பிக்காக இருப்பார். ஹரிஸ் ராஃபும் ஷஹீத் அஃப்ரிதியும் நீங்கள் வந்து இந்த 2 போலர் வந்து 3 2 இந்த இதுதான் அதிகமாக இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங், ஹர்திக் பாண்டியா. ஹர்ஷதீப் சிங், பாபர் அசாம் வந்து ஹர்ஷதீப் சிங், முகமது ரிஸ்வான், ஹர்ஷதீப் சிங், ஹர்திக் பாண்டியா. ஃபக்கர் சமான் வந்து யுஸ்வேந்திர சகால், அதனால சகால் இல்லை. ஷதாப் கான், ஹர்திக் பாண்டியா அண்ட் இஃப்திகார் அகமது, ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியா டாப்ல இருக்காரு, 3 பேர் எடுத்திருக்காரு. அண்ட் ஹர்ஷதீப் சிங் அடுத்ததுல இருப்பாரு. ஸோ இந்த 2 பிளேயர் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பாங்க. ஹர்ஷதீப் சிங்கும் ஹர்திக் பாண்டியாவும் இங்கே வந்து ஹரிஸ் ராஃபும் ஷஹீன் அஃப்ரிதியும் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. இந்த 4 பிளேயரை வந்து டீமில் கண்டிப்பாக கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ வந்து பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கலாங்க. பர்சன்டேஜ் வைஸ் பிலோ 20ல பாருங்க, அசாம் கான், யூகான், சிவம் தூபே, இஃப்திகார் அகமத் அண்ட் முகமது அமீர். இதில் யார் யாரெல்லாம் நம்ம பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூகான், ஏகான் இருப்பாங்க. இந்த யூகான் வந்து ஃபர்ஸ்ட் டவுனில் இறங்குறாரு, அதனால இவரை ஒரு மேட்ச் நீங்கள் கொண்டு போகலாம். இல்லைன்னா இவரை ட்ரா பண்ணிட்டு இவரை கொண்டு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யூகான், 2வது ப்ரியாரிட்டி ஏகான். சிவம் தூபேவே கொண்டு போங்க. போலிங் போட்டார்னா கண்டிப்பாக 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பார். பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இது இப்போ இந்த 2 பிளேயர்லேருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா யூகான் ஃபர்ஸ்ட் பிக்கு அண்ட் சிவம் தூபே 2வது பிக், அப்புறம் 3வது பிக் இஃப்திகார் அகமது, அமீர். இந்த 2 பிளேயர்லேருந்து இஃப்திகார் அகமதை நான் கொண்டு போகிறேன். ஸோ இங்கேருந்து ஒரு 3 பிளேயர்ஸ் வந்து நம்ம கொண்டு போகலாம். முகமது அமீர் இந்த ரொட்டேஷன் முறையில் நம்ம பயன்படுத்திக்கலாம். 3 பிளேயர் வந்து இந்த பிலோ 20% கொண்டு போகிறோம். 21 to 50% யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மஸ்ட் பிக்காக இருப்பார், ஃபக்கர் சமான். அதே மாதிரி ஹரிஸ் ராஃப், இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார். 34%, 27% மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. அதே மாதிரி 43%ல பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். இங்கே 51 to 70 பார்த்தீங்கன்னா முகமது ரிஸ்வான், ஹர்ஷதீப் சிங். ஸோ ஹர்ஷதீப் சிங் டிஃபால்ட் பிக்காக இருப்பார். இங்கே வந்து 3 பிளேயர்ஸ், இங்கே வந்து இப்போதைக்கு ஒரு 3 பிளேயர்ஸ், இங்கே வந்து ஒரு பிளேயர், டோட்டலாக 3 3 6 7. இங்கேருந்து ஒரு 4 பிளேயர் பார்க்கும்போது ரிஷப் பண்ட் ஒரு மஸ்ட் பிக், விராட் கோலி ஒரு மஸ்ட் பிக், ஷஹீன் அஃப்ரிதி ஒரு மஸ்ட் பிக். ஸோ 3 6 7 7 3 10. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஷப் பண்டா, ஷதாப் கானா, பாபர் அசாம், ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, இதில் கம்பேர் பண்ணும்போது ரிஷப் பண்டை கொண்டு போகலாம். ஸோ இங்கேருந்து ஒரு 4 பிளேயர் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 3 1 4 அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ஸில் நம்ம டீமை கொண்டு போகலாம். இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த யூகான், ஏகான் இதில் ஒரு ரொட்டேஷன் பிளேயர் வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 2 ரொட்டேஷன் பிளேயர் வச்சுப்போம். இதில் வந்து முகமது ரிஸ்வான் ஒரு ரொட்டேஷன் பிளேயராக கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து ரிஷப் பண்ட்டுக்கு பதில் நீங்கள் வேற ஒரு பிளேயரை பிக் பண்ணி கூட கொண்டு போகலாம். உங்களுக்கு வேணும்னா பும்ரா, ஷதாப் கான 2 பிளேயர்லேருந்து ஒருத்தரை கொண்டு போகலாம். ஸோ நம்மளுடைய டிஃபால்ட் பிக் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மஸ்ட் ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, விராட் கோலி அண்ட் ஷஹீன் அஃப்ரிதி 4 பிளேயர். இங்கே வந்து ஹர்ஷதீப் சிங் ஒரு பிளேயர். இங்கே வந்து ஹரிஸ் ராஃப், சூரியகுமார் யாதவ் அண்ட் ஃபக்கர் சமான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூகான், சிவம் தூபே,
எஃப்சிகர் அகமது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே அக்ஷர் பட்டேல் இல்லை ஜடேஜாலேருந்து ஒருத்தரை நீங்கள் கொண்டு போகலாம். ஜடேஜா ஒரு அக்ஷர் பட்டேல். நான் எஃப்சிகர் அகமதோட 16% ஒரு ரிஸ்கி பிக்காக டீமை கொண்டு போக போகிறேன். 4-5 டீம் போடும்போது ரொட்டேஷனல் பிக்கில் மாற்றி கொண்டு போக போகிறேன். இதுதான் இதில் இருக்கிற கான்செப்ட்ஸ். ஸ்ரீலங்கா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஒருத்தர் காலியாக வராங்க. அதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அதிகபட்ச ரன்னே ஒரு 19 ரன்கள் தான் எடுத்திருப்பாங்க. இங்கே வந்து நாட்ஜியா 4 விக்கெட் அண்ட் ரபாடா 2 விக்கெட். ஸோ ஃபாஸ்ட்டு வந்து 2 பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னிலேருந்து ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதையும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேருந்து ஒருத்தர் காலி, அதிகபட்ச ரன் 20. இங்கே பார்த்தீங்கன்னா அஸ்ரங்கா ஒரு விக்கெட், தஷுன் ஷனக்கா, நுவான் தோஷரா ஆளாளுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸ்பின்னு செகண்ட் இன்னிங்ஸில் அதிகமான விக்கெட் எடுத்திருப்பாங்க. இங்கே பிளாபரன் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேருமே காலியாக இருப்பாங்க. அர்ஷதீப் சிங், ஹர்திக் பாண்டியா. ஸோ இந்த இவங்க தான் வந்து நிறைய விக்கெட் எடுத்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து பும்ரா ஒரு விக்கெட்டும், சிராஜ் ஒரு விக்கெட்டும், அக்ஷர் ஒரு விக்கெட்டும், பும்ரா 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஹர்திக் பாண்டியா 3, அர்ஷதீப் சிங் 2. ஸோ மெயின் பிளேயராக இருப்பாங்க. ரொட்டேஷனல் முறையில் சிராஜ் அண்டு பும்ரா வந்து நம்ம எடுக்கலாம். அக்ஷர் பட்டேல் ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் கொலாப்ஸ் ஆகிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஒருத்தர் காலி ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரோஹித் சர்மா இந்த மேட்ச் வந்து காலியாவார், விராட் கோலி அடிப்பாருங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ மார்க் அடேர் அண்ட் பெஞ்சமின் ஒயிட். அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி நடந்த மேட்ச். நெதர்லாண்டில் ஓப்பனிங் 2 பேருமே காலி ஆகுறாங்க. இந்த இடத்துல எங்கர்பர்ட் அண்ட் வேன் பிக் இந்த 2 பிளேயர் அடிச்சிருப்பாங்க. ஓப்பனிங்கில் 2 பேருமே காலி. அதே மாதிரி நாட்ஜியா 2 விக்கெட், பேட்மேன் 4 விக்கெட் அண்ட் மார்க்கோ ஜான்சன் 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் 3 பிளேயருமே காலி ஆகிட்டாங்க. ஓப்பனிங் கம்பல்சரி காலி ஆகுறாங்க, ஒரு ரன் அவுட்டு. ஸோ இங்கே வந்து விவன் கெஜிமா 2 விக்கெட், லோகன் வேன் பிக் 2 விக்கெட், அந்த ஸ்பின் பேஸ்லி லீட் ஒரு விக்கெட் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி கனடா மேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 6 விக்கெட், 6 ரன்ல ஒருத்தர் அவுட் ஆயிருப்பார். ஓப்பனிங் காலி. ஸோ ஆரோன் ஜான்சன், பிரகாஷ் சிங், நிக்கோலஸ் கிட்டன் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருப்பாரு. ஸ்ரேயஸ் மோவா அப்படிங்கிறவங்க விளையாடிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரேயகன், பேக்மேக்கர் 2 விக்கெட் அண்ட் ஜி டிலானி, மார்க் அடேர் வந்து ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருப்பாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஒருத்தர் காலி, பால் ஸ்டில்லிங் 9 ரன். ஸோ ஃபர்ஸ்ட் டவுன். ஸோ இங்கே தான் ஆவரேஜான ரன். அதுக்கப்புறம் ஜார்ஜ் டாக்ரல் அண்ட் மார்க் அடேர் 34 ரன்கள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜெர்மி கோர்டன் அண்ட் டிலான் ஹேலிகர் 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ப்ரீவியஸாக நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா போலர் ராஜே ரபாடா வந்து கேப்டன் வைஸ் கேப்டன், அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா பும்ரா வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்திருப்பாங்க. இது வந்து டெமோ டீம். இந்த டெமோ டீமில் ரிஷப் பண்ட், பக்கர் சமான், விராட் கோலி, உஸ்மான் கான், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, இஃப்திகார் அகமது, அர்ஷதீப் சிங், முகமது சிராஜ், ஹரிஷ் ராவ், ஷஹீன் அஃப்ரிதி. ஸோ நம்ம இங்கே என்ன டேட்டா பார்த்தோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா முகமது ரிஸ்வானை எடுத்திருப்போம். ரிஸ்வான் எடுத்துகிட்டு ஒரு போலரை நம்ம ரிமூவ் பண்ணியிருப்போம். ஸோ போலர் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டீம்ஸ் வந்து நம்ம போட்டிருப்போம். 3வது டீம் பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளேயருமே இருப்பாங்க. இங்கே விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, சிவம் தூபே, ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், அர்ஷதீப் சிங்கும் எடுத்தாச்சு, ஷஹீன் அஃப்ரிதி, ஹரிஷ் ராவ். இங்கே வந்து ரிஷப் பண்ட் அண்ட் முகமது சிராஜ், அர்ஷதீப் சிங். இங்கே 3 பாகிஸ்தான் போலர், இஃப்திகார் அகமது, அஸ்லாம் கான் மட்டும் நம்ம எடுத்திருப்போம். விராட் கோலி, ரிஷப் பண்ட், அக்ஷர் பட்டேல், சிவம் துபே. ஸோ இந்த காம்பினேஷன்ஸோடு தான் கொண்டு போயிருப்போம். ஸோ நல்லா ரிவ்யூ பண்ணுங்கள். டீம் வந்து மாற்றி போடுங்க. நல்லா ரொட்டேஷனல் பிக்கப் பண்ணுங்கள். விஷன் 11 ஆப்பில் ஃப்ரீ என்ட்ரி இருக்குது, 10K ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், அதுவும் ஜாயின் பண்ணுங்கள். பேட் பால் 11ல் 3 ஃப்ரீ என்ட்ரிஸ் இருக்குது, ஃபேண்டாஃபிட்லேயும் இருக்குது. ஸோ ஃப்ரீ என்ட்ரி எல்லாமே யூஸ் பண்ணி மாற்றி டீம் போட்டு வின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.